பிதாவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், ஒரு கையில இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பழகிக்கோ, நன்றி சொல்லி பழகிக்கோ. நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன், மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். வெறுமையில இருக்கும் பொழுது நம்ம அவங்களை இன்னும் அதிகமா தேட ஆரம்பிக்கும் போது அந்த வெறுமை நிலை மாறிடும். நிச்சயம் ஒரு நாள் உண்டு, நீ கலக்காதே, உன்னை மறுக்கரை சேர்ப்பார். அல்லேலூயா. நீங்க மறுக்கரை சேர்ந்து நீங்க பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க மறுக்கரை, உங்களுக்கு ஒரு கரை இருக்குங்க, உங்களுக்கு ஒரு கரை இருக்கு. கப்பல் நல்லா போனாலும் கரை சேரும், கப்பல் புயல்ல மாட்டிட்டு போனாலும் கரை சேரும். ஆனா கரை சேர்றது கன்ஃபார்ம். அல்லேலூயா. கப்பல் சேதமே எல்லாம் உயிர் சேதம் இல்லாதபடிக்கு கரை சேர்ந்து விடுவோம். அக்கறையில போய் சேர்ந்த பொழுது நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கரை தெரியாம இன்னைக்கு போராடி கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு நாள் வருகிறது கரை சேரக்கூடிய நாள், ஒரு நாள் வருகிறது சந்தோஷத்தினால், ஒரு நாள் வருகிறது ஆரவாரத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுக்கரை உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கடலிலே போக ஆயத்தமாகுங்கள். அல்லேலூயா. இக்கரையிலிருந்து அக்கறை போக ஆயத்தப்படுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை பாடினார் வேதம் சொல்லுது. இது எப்போ சொல்றாரு? ஒண்ணு வாசிங்க. நம்மள மாதிரி குழம்புறாரு. ஆண்டவரே கண்ணு இல்லையா? ஆண்டவரே உமக்கு காது இல்லையா? நாம் பேசுற தெரியுதா, கேட்குதா, கேட்குதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஜெபம் வீரர்களாய் நாம இருப்போம். ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே பேசுறது எப்போ கேட்கும் தெரியுமா? அமைதியில தான் கேட்கும். அந்த அமைதியை கற்றுக்கொள்கிற மனமாய் நம் மனம் இருக்கும்னா அவர் பேசுகிறதை அனுதினமும் கேட்கணும். அனுதினமும் சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறார், ஏலி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு, ஐயா கூப்பிட்டீங்களா? 3 வாட்டி போறோம் இல்ல. ஆனா ஏலிக்கு தெரியுது, இந்த வாட்டி கூப்பிட்டா சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ஏன் அந்த சத்தம் சாமுவேலுக்கு கேட்டதுன்னா, அவன் அமைதியின் நித்திரையை பெற்றுக்கொண்டவனாய் உறங்கி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த இருதயம் எப்படி இருக்கணும்னா, உறங்குகிற வேலையில அமைதிங்கிறத. சில பேர் 3 மணிக்கு எதிர்த்து, ஐயோ இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும் அப்படி யாராவது உங்களுக்கு வந்திருக்குதா? பரவாயில்லையே, ஆட்கள் இருக்குறீங்க, நாளைக்கு இன்னைக்கே வந்துடும். இது ஒரு நியாயம், இது ஒரு நியாயம். நாளைக்கு என்ன செய்யணுமோ அது இன்னைக்கு வரது நியாயம். அட்லீஸ்ட் 3 மணிக்கு வரது கூட நியாயம். அடுத்த வாரத்துக்கு இன்னைக்கே சில பேருக்கு மண்டையை வச்சுப்பாங்க. அது ஒண்ணுல பார்க்கிறோம். அழகா வாசிங்க. என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீ கேளாதவர் போல் மௌனமாயிராதையும். நீ மௌனமாயிருந்தால் நான் குழியிலே இறங்குறவர்களுக்கு ஒப்பாவே. அப்பா, நீங்க இந்த போராட்டத்துல எனக்கு பதில் தரலைன்னா, எனக்கு உதவி செய்யலைன்னா நான் மரணத்துக்கு நேரா போயிடுவேனேப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு எத்தனை சூழ்நிலையில கலர் இருக்கும். ஆனா கர்த்தர் கேளாதவர் போல் இருந்தாரோ, அதிலிருந்து மீட்டெடுத்து இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்ல. அப்ப என்ன அர்த்தம்? என் சத்தத்தை அவர் கேட்கிறார், என் சத்தத்துக்கு அவர் செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார். என் சத்தத்துக்கு செவி சாய்த்து நான் வேண்டியவைகளை செய்கிறவராகவும் இருக்கிறார். இதுல ஒரே ஒரு கேப் என்ன தெரியுமா? என் சத்தத்தை கேட்டு எனக்கு வேண்டியதை செய்கிற தேவன், அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யக்கூடியவனா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி நிச்சயங்க. அல்லேலூயா. அப்ப இங்க ஆரம்பிக்கும் போது, காது கேளாதவர் போல் இருக்காதீங்க ஆண்டவரே,
அப்படின்னு சொல்ற தாவீது சூழ்நிலை மத்தியிலே சத்துருக்கள் அடுத்தடுத்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சத்துருக்கள் இப்படி ஏளனம் பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி என்ன விட்டுறாதீங்க இதெல்லாம் சொல்லிட்டு வர்றவரு 6 விசுவாச அறிக்கை பண்ணிடுறாரு. என்ன பண்ணிடுறாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி டக்குன்னு விசுவாச அறிக்கை பண்ணிடுறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாச அறிக்கை பண்ணாதான் நேற்று கத்துக்கிட்டோம்ல 138 எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற போகிற கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது சொல்லி 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 அந்த வசனத்தை சொல்லி 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 அத்தனை சூழ்நிலை மத்தியிலும் நான் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கையிலே எனக்காக யாவையும் செய்து முடிச்சுவார். அல்லேலூயா. அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்து நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். உங்கள் இருதயம் களி கூறும்படியான ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே நீங்கள் உங்கள் இருதயத்தின் களி கூறுதலினால் வாழ்வடைய போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாழ்வடைய போறீங்க. அல்லேலூயா, நீங்க வாழ்வடைய போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கு. அப்போ உங்கள் இருதயம் களி கூறக்கூடிய நாள் வருகிறது. எப்பொழுது தெரியுமா? என் கோட்டையும் என் கேடகமும் என் கண்மலையுமா இருக்கிற கர்த்தாவே, நீர் எனக்காக என் விண்ணப்பத்தை கேட்டீர் என்கிற விசுவாச அறிக்கை பண்ணும்போது, அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் விசுவாச அறிக்கை தேவனை பார்த்து இருக்கிறதா, இல்லை உதவுகிற மனிதனை பார்த்து இருக்கிறதா? காணாதவைகளை காண்கிறது போல வாழ்றதுதாங்க விசுவாச வாழ்க்கை. ஆபிரகாம கூட்டத்துல இருந்து தனியா கொண்டு வந்து அழைச்சிட்டு நீ பார்க்கிறதெல்லாம் உண்டாகன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காணாதவைகளை காண்கிறது போல நாம் விசுவாசத்தோடு அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது சுக வாழ்வை பெற்றுக் கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு, நல்ல சுகம் உண்டு என்கிற விசுவாசத்தோடு, நல்ல ஆசீர்வாதம் உண்டு என்கிற விசுவாசத்தோடு, அந்த விசுவாசத்தோடு அவரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அல்லேலூயா, உங்க ஜெபம் இப்படி இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? தேவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஜெபமா இருக்கா? என் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபம் பண்றோமா? இந்த பேட்டர்னை தான் இந்த 21 நாள்ல ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து மாத்த விருப்பப்படுறார். அப்போ உன்னை உருவாக்கணும்னா இருக்கிறத உடைக்கணும், இருக்கிறத காலி பண்ணணும். இருக்கிறத காலி பண்ணும் பொழுதுதான் புதுசு வரும், அந்த புதுசு மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப காத்து கொண்டிருக்க இந்த 21 டேஸ்ல நம்ம நிச்சயமா நம்ம உருவாக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். அல்லேலூயா. அக்கறைக்கு போவது நிச்சயங்க. அல்லேலூயா. அக்கறைக்கு போவது நிச்சயம். வாக்கின் புஸ்தகம் 4:37 வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி கடல் நிரம்பத்தக்கதாக அதை மூடிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். பாருங்க, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பலத்த சுழல் காற்று வீசிக்கொண்டுதான் இருக்குது. சில வேளையில நம்மளுடைய பிரயாசத்தை, கையின் பிரயாசத்தை வச்சு டேக் ரைட் டேக் லெஃப்ட்ங்கிறோம். நமக்கு தெரிஞ்சதை செய்யறோம், சுக்கான திருப்புறோம், நம்ம வாழ்க்கையை திருப்புறோம். இந்த நேரத்துல இந்த மனுஷனோட இருந்தா ஏதாவது உதவி கிடைக்காதா, இந்த நேரத்துல இந்த வேலை பார்த்தா உதவி கிடைக்காதா, இந்த நேரத்துல இந்த செயலை செஞ்சா உதவி கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையின் படக அப்படி நம்மளே திருப்பி சுழலுக்குள்ள ஈஸியா போயிடும். அப்படி போக எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் தேவ பிள்ளை செய்யக்கூடிய அந்த போராட்டத்தின் மத்தியில செய்யக்கூடியது என்ன தெரியுமா? ஓடக்கூடாது, இருக்கிற இடத்துல அமர்ந்து
இருக்கிற இடத்துல சூரஜ் செடியில போயிட்டு எலியா அமர்ந்துட்ட எசேக்கியேலுடைய வார்த்தையை கேட்டு ஆகார் அழிந்து திரிந்தவளா அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பிள்ளைய ஒரு பக்கம் போட்டு போயிட்டு அமர்ந்துட்டாங்க. அப்ப அமரும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய சத்தம் கேட்க முடியுங்க. இன்னைக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் அக்கறைக்கு போகாதது காரணம், கடல்ல நான் கப்பலை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். கரை தென்படல. எப்படி தென்படும்? கரை கிட்ட வரும் பொழுது டக்குன்னு இது கரை கிடையாது, வேற பக்கம் போயிடுறோம். அந்த கரை தென்படும் பொழுது ஐயோ இது உதவாது, இது வேலைக்காகாதுன்னு சொல்லி இந்த பக்கம் போயிடுறோம். அப்ப கரை தெரிஞ்சும் கரை சேர முடியாதபடிக்கு இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னை நான் நிச்சயம் அக்கறையில சேர்ப்பேன், நீ கலங்காதே. அல்லேலூயா. கலங்காதே தேவ பிள்ளையே. ஐயோ பிள்ளைங்க குட்டி போச்சு, என் பிள்ளைங்களுடைய காரியத்தை யாரு செய்வா? என் பிள்ளைங்க வளர்ந்து நிற்கும் போது அந்த காரியத்தை யாரு செய்வா? நீங்க தான் செய்ய போறீங்க. வெள்ளன் குஞ்சி போனாலும் வெள்ளப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறபடினால நம் காரியங்களை நம்மை கொண்டு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம் படவிலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சீஷர்கள் அவங்களோட படகுல எல்லாம் நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் முழிச்சிட்டு இருக்கும் போது பிரச்சனை வந்ததே கிடையாது. அவர் இல்லாத போது பிரச்சனை வருது. அவர் தூங்கி கொண்டு இருக்கும்போது பிரச்சனை வருது. அவர் பேசி கொண்டிருக்கும் போது பிரச்சனை வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம் வாழ்க்கையிலே அவர் விழித்திருக்கிற தேவனாய் இருக்கும் பொழுது நம் படகுல பிரச்சனை வராதுங்க. அல்லேலூயா. அவரை தூங்க வச்சுட்டாதான். எப்படி தூங்க வைக்கிறோம்? அவரை கண்டு கொள்ளாமல் நாம் நம் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் படவில இருப்பார், உறங்கி கொண்டிருப்பார். அவன் விண்ணப்பத்தை கேட்பவரேன்னு சொல்லும் பொழுது எனக்கு சுத்தம், நீ சுத்தமாக போயிட்டே இருந்துவாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ரிஃபைன் ஆக போகுது. ஆண்டவர் நம்ம குடும்பங்களை ரெஸ்டோர் பண்ணி ஒலிவ இலையை போல வளர்க்க போறார். அல்லேலூயா. நிச்சயம் அக்கறை போச்சு. நம்ம படகை நாம் ஓட்டும் பொழுது அக்கறை தென்பட்டாலும் அது கரையா இல்லையா எதுவுமே தெரியாம ஓடுவோம். ஆனால் அவர் அங்க இருப்பாருன்னா அக்கறைக்கு போயிடும். அவர் படகிலே சீஷரோடு பிரயாணம் பண்ணுகையிலே பேசும் பொழுது அவர்கள் கலக்கம் இல்லாமல், காற்று சீற்றம் இல்லாமல், அலைகள் அடிக்காம அழகா போய் சேர்ந்தாங்க. நீங்க போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு படகுல போகும்பொழுது அவர் கடல்ல நடந்து வரும்போது பயந்தார்கள். அல்லேலூயா. இந்த பகுதி கடல்ல படகுல இருக்கிறார், உறங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உறங்கி கொண்டிருக்கிறார். உறங்க வச்சுட்டாங்க சீஷர்கள். உறங்காம இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்க. அதுலயும் ஆண்டவர் எல்லாமே தெரியும். ஒரு வண்டி போகுதுன்னா முன்னாடி டைரக்ஷன் எதிர்க்கு ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கீங்களேன், அதை டிரைவர் அப்படி பேலன்ஸ் பண்ணி வேற பக்கம் போயிட்டு பின்னாடி எவ்வளோ இடிச்சிட்டான்னு வச்சுக்கீங்க, டிரைவரால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனாலதான் பின்பக்கம் ஆபத்து இருக்கும்னு தெரிஞ்சுதான் ஒரு வேலை என்னோ பின்பக்கத்துக்கு போயிட்டு கையை வச்சு தூக்கிட்டார் ஆண்டவர். அப்ப நம்ம வாழ்க்கையில உறங்கி கொண்டிருக்கிற தேவனா இருந்தாலும் கூட ஆபத்து வராதபடிக்கு அவர் பின்பக்கமா இருக்கிற பாதுகாக்கிறாருங்க. முன்னாடி போட்டு அடிக்கிறதுக்கு மனுஷன் அல்ல, முன்னாடி போட்டு பின்னாடி நின்று பாதுகாக்கிற தேவன் தான் நம் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிற, நம் சந்ததியை பாதுகாக்க வல்லவராக இருக்கிற, நம் வியாபாரத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிற, வேலையை ஊழியத்தை எல்லாத்தையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க கேட்கிறாங்க பாருங்க, ஐயரே நாங்கள் மடிந்து விடுவோம். நம்ம அமையற மாதிரிதான். இங்கதான் தாவீதுக்கும் சீஷர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தாவீது அத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் அவரை துதித்து ஆடல் பாடல் பாடினோன்னா சீஷர்கள் கூடவே இருக்கிறாரு. ஆனா ஐயரே நாங்க செத்து போயிடுவோம்பான்னு தட்டி எழுப்புறாங்க. இதான் வித்தியாசம். இன்னைக்கு நம்ம சீஷர்கள் பேட்டர்னை ஃபாலோ பண்ண போறோமா, தாவீதை போல துதித்து பாட போறோமா? தாவீதை போல துதித்து பாடுவோம்னா
பெலிஸ்தியர்கள் எத்தனை பேர் வந்து நின்னாலும் ஒரு கோலியாத்துல, பெலிஸ்திய தேசமே கோலியாத்தா வந்து நின்னாலும் ஒத்த மனுஷனான தாவீது அந்த யுத்தத்தை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவேனா அவன் துதிப்பாடலோடு ஆண்டவர் நாமத்தை கொண்டு போறான். அப்ப நம்ம துதிப்பாடலோடு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை பெற்றுக்கொண்டு போவோம் அப்படின்னா சீக்கிரத்துல கரை சேர்வது மிக நிச்சயங்க. பவுல் கரையில படகுல இருக்கிறாரு, அலம்போது எல்லாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா அங்கே சொப்பனத்துல காண்கிறது போல அங்க வந்து நீங்க கரை சேருவீங்க, ஒரு கவலைப்படாத அங்க வந்து ஒரு பாதுகாப்பின் வார்த்தையை கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் வந்து கவலைப்படாதீங்க, கப்பல் சேதமே அல்லாமல் பொருள் சேதம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. அவங்க கரை தட்டி கரை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல அவங்களுக்கு கனம் கொடுக்கப்படுகிறது. அங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க, இழந்தவைகளை கடலிலே போட்டவைகளுக்கு ஈடாக இரட்டத்தனையாய் திரும்ப படகு சீர் செய்யப்பட்டு கீழே கடலுக்குள்ள போட்டது எல்லாத்தையும் மீண்டுமாய் அக்கரையிலே பெற்றுக்கொண்டு வராங்க. அப்ப நம்ம அவர் சேர்க்கிற கரையிலே சேரும் பொழுது நாம் இழந்த ஆசீர்வாதம், இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். தேவ பிள்ளைகளை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் சொல்றாரு, நீ கலங்காதே, அக்கறையிலே நீ நிச்சயம் இருப்பாய். உனக்குண்டான அக்கறையிலே நீ நிச்சயம் இருப்பாய். உனக்குண்டான சுக வாழ்விலே நிச்சயம் நான் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். வயது ஆகி விட்டது என்று கலங்காதே, பெயர் குன்றி போய் விட்டது என்று கலங்காதே, உதவுவதற்கு யாரும் இல்லை என்று அஞ்சி தவியாதே. எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கரை சேர்ப்பார், அவர் வாழ வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுதான் தேவ பிள்ளை செய்யணும், அவரை துதித்து கொண்டே இருக்கும். தாவீது அழகாக என் கோட்டையும் என் கண்மலையும் என் கேடகமும் என் இரட்சகருமாய் இருக்கிற தேவனே நீ மௌனமாய் இராதேயும். அவன் ஆண்டவரோட பிள்ளை டெய்லி காலையில் சொன்னேன், ஆண்டவர் என்னோட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நம்ம தான் என்ன பண்ணுவோம், வார்த்தை கிடைக்கல கண்ணு மூடி எந்த பேச்சு தருவதோ ஆமே நல்லேலூயா, ஐயோ இதுவா இது இல்லை, ஆமே நல்லேலூயா, இந்த கேலண்டரை பாரா நான் படிச்சுட்டு ஓடி போயிடுவோம். அப்படியெல்லாம் வார்த்தையெல்லாம் தருவேன், கிளி ஜோசியமா பார்த்துட்டு உட்காந்துருவோம். எச்சரிப்பு வந்தாலும் அந்த எச்சரிப்பை கண்ணில் காமிக்கிறாருன்னா ஆசீர்வாதமான வார்த்தையை காட்டிடும். எச்சரிப்பின் வார்த்தை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏன் தெரியுமா, ஒரு மனுஷனை தேவ பக்கம் திருப்புறதே அந்த எச்சரிப்பின் வார்த்தை தான். அப்ப அந்த எச்சரிப்பின் வார்த்தை கடல்ல வர சுழல் காற்று போல, அந்த சுழல் வருதுன்னு தெரிஞ்சு சுக்கானை திரும்பும் பொழுது சுழல்ல மாட்டிக்க மாட்டோம். ஆசீர்வாதத்தையே பார்த்து கொண்டு போகும்போது சுழல்ல விழுந்துடும். சுழல்ல விழாதபடிக்கு நம் படகுலே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம் படகுலே கர்த்தர் இருக்கிறார். காற்று வீசட்டுங்க, கடல் கொந்தளிக்கட்டுங்க, எதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோட இயேசு என்னோடு இருக்கிறார் சொல்லுங்களேன். இயேசு என்னோடு இருக்கிறார், என் படகுல இருக்கிறார், நான் அவரை உறங்க விட மாட்டேன். என் படகுல இருக்கிறார், நான் அவரை உறங்க விட மாட்டேன். கர்த்தாவே நீர் என் கோட்டையும் என் கேடகமும் என் கண்மலையுமாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல திருச்சபையாய் இந்த இரவு வேளையிலே நாங்கள் சொல்லுகிறோம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் அரணப்பா. உம்மை விட்டா எங்களுக்கு யாரப்பா உதவி செய்ய முடியும்? எங்கள் படகு ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் வெறுமையா இருக்கிறது அப்பா, தத்தளித்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த இரவு வேளையில ஆண்டவரே வாழ்க்கையின் படகுலே ஆண்டவரே கடன் பிரச்சனை ஓட்டையை போல இருக்கிறது, தரித்திரம் ஓட்டையை போல இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் முழுகி மடிந்து விடுவோமோ என்கிற நிலையில இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்பா. அந்த ஓட்டை நோவாவின் பேழைக்கு எப்படி கீழ்பூசினீரோ, எப்படி நோவாவை பேழைக்குள்ளே வைத்து கதவை அடைத்தீரோ, எப்படி ஜலம் வற்ற பண்ணி நோவாவின் பேழையை அரராத்தின் மலை மேல நிறுத்த வைத்து உயரத்திலே பேழையை பாதுகாத்து வைத்தீரோ, அதே உயரத்திலே வைங்கப்பா. நாங்கள் சம்பாத்தியங்கள் எல்லாம் பொத்தல் போல போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கரத்தினாலே கீழ் பூசுங்க, உங்க கரத்தினாலே பேழையை மூடுங்கப்பா. நீர் மூடும் பொழுது அது ஆசீர்வாதமான மூடலாக இருக்கும். நீ திறக்கும் பொழுது
இப்போது எங்கள் குடும்பங்கள் அரராத்தின் மலையின் மேல் உச்சியிலே இருக்கும் சுவாமி. இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் நிச்சயம் அக்கறையிலே போய் சேருவோம். அக்கறையிலே கர்த்தரைகளை சேர்ப்பீராக. நீ சேர்த்து எங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பது நிச்சயம் அப்பா. எத்தனை வேதனைகளோடு நாங்கள் இன்று வந்திருந்தாலும் எங்கள் கர்த்தரை நிச்சயம் என்கிற வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்தினதே அதற்காக நன்றி. மீதியாக இருக்கிற ஜெப வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அநேக பிள்ளைகள் ஆன்லைன் மூலியமாகவும் ஆண்டு வெப்சைட் மூலியமாகவும் கை நேரில் கூட ஆண்டு எத்தனையோ ஜெப விண்ணப்பங்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்கப்பா. அதற்கு நாங்கள் உண்மையும் முத்துவமாய் உக்கிரக்காரனாய் ஜாமக்காரனாய் வேலைக்காரனாய் அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே துதிபலி ஏறெடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் திருச்சபை பிள்ளைகள் எப்போதும் இருக்க ஒரு விஷயம். சீக்கிரத்திலே சாட்சிகளை எழுதி பிள்ளைகள் தரும்படியான ஆசீர்வாத கிருபையை தாங்க. விதாயக்கிறவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு மூலமாக வேண்டுமென்று ஆமென்.